நடிகர் ரகுவரன். ரகுவரன் என்று சொன்னதுமே நம் எல்லோருடைய மனதிலும் வருவது அவருடைய வில்லன் கதாபாத்திரங்கள் தான். தமிழ் சினிமாவில் வில்லனாக அதிகமான பெயர் வாங்கி வந்த ரகுவரன் முதல்ல அவருடைய திரைப்பயணம் எதுல தொடங்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது மனிதன் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமா தான். அந்த படத்துல அவர் தான் கதாநாயகனா நடிச்சிருந்திருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாம கூட்டுப்புழுக்கள், ஒரு நதி ஓடையாகிறது, இது மாதிரி நிறைய படங்கள்ல அவங்க கதாநாயகனா நடிச்சிருக்கிறாங்க. கதாநாயகன் கதாபாத்திரம் அவருக்கு மிகப்பெரிய பெயர் வாங்கி தராத காரணத்தினால அவங்க மிஸ்டர் பாரத் அப்படிங்கிற படத்துல ரஜினிகாந்த் கூட நடிச்சிருப்பாங்க. அதுல ஒரு ரவுடி கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருப்பாங்க. அந்த கதாபாத்திரம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை தரவும், அது போல கேரக்டர்கள் எல்லாம் ஏற்று நடிக்க ஆரம்பிச்சு பின் நாட்கள்ல அவங்க வில்லனாவே மாறி வில்லன் நடிகராகவே மாறிட்டாங்க. ரஜினி கூட பார்த்தோம் அப்படின்னா பாட்ஷாவா இருக்கட்டும், அருணாச்சலம் படமா இருக்கட்டும், சிவாவா இருக்கட்டும், மிஸ்டர் பாரத், ராஜா சின்ன ரோஜா, இப்படி ஏராளமான படங்கள்ல ரஜினிகாந்துக்கு வில்லனாவும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரகுவரன் பியானோ இசைக்கருவியில லண்டன் ட்ரினிட்டி கல்லூரியில படிச்சிருக்கிறாங்க. ரகுவரன் மேல உள்ள தனது அன்பை வெளிப்படுத்துற விதமா நடிகர் தனுஷ் தன்னுடைய விஐபி படத்துல அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பெயரை ரகுவரன் அப்படிங்கிற மாதிரியே வச்சிருந்து நடிச்சிருந்திருக்கிறாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான்.